வீடு கட்டி பாரு கல்யாணம் பண்ணி பாருன்னுவாங்க. இந்த காலத்துல வீடும் கட்ட முடியாது, கல்யாணமும் பண்ண முடியாது. என் பொன்னாடி கல்யாணத்துக்கு 10,000 போட்டாங்க. 5,000 வச்சு 5,000 வித்தேன். இந்த பாருங்களா, ஒரு கிச்சனு, ஒரு ஆள், ஒரு பெட்ரூம் வெறும் லெண்டில் மட்டத்தில் நிக்குது. 2 நாள் கொத்தனாரு கூலி தரலங்க. என்னால வர முடியாதுன்ட்டு போயிட்டான். அவனுங்களை நினைச்சிய நான் வர வீடு வர இருந்த வீட்டையும் இச்சு தட்டு இந்த உக்காந்து கிடக்குறேன். ஒரு கொட்டை அவனு கட்டிங்கன்னு இன்னும் மழை வந்தா வெயில் காஞ்சா என்ன அவனே தெரியல. ஏங்க இந்த காலத்துல வச்சுக்கிறவன் எவனும் 10 பைசா தரமாட்டாங்க. நான் போய் கேக்குறேன் பணக்காரங்களை, 10 வீடா 4 வீடு நல்ல வெக்கான பணக்காரர் தான் நம்பிக்கையா பேசுறாங்க. உன்னை விட யாருமே எனக்கு இல்ல, நீ தான் முக்கியம் அப்படிலாம் பேசுறாங்க. வீடு இட்டாந்து காமிச்சியா ஒரு 50,000 கொடுங்க வட்டிக்காது நான் குத்துறேன் அப்படின்னு கேக்குறேன். செத்தா கூட கண்ணு மேல வைக்கிறதுக்கு 10 பைசா இல்லையா. எப்படி நடிக்கிறாங்க ஏங்க. இதே எங்களாண்ட இருக்கு சொல்லலாம் எவ்வளவோ பேர் குத்தங்க. எங்கால 10 ரூபாய் இருந்தாலும் 5 ரூபாய் இருந்தாலும் தேவைன்னா குத்துருவோங்க. அதே மாதிரி வச்சிக்கினே இல்லைன்ற பழக்கம் எனக்கு கிடையாது. இந்த பாருங்களா நீங்களே. ஐயா சீமா ஐயா விஜய் அண்ணா, ஒரு 50,000 கடன் வாங்கிட்டேன் கூட்டுறவு பேங்க்ல. விவசாய கடலாம் தள்ளுபடி பண்றீங்க. தயவுசெய்து ஏதோ ஏழைப்பட்டவன் நானு, எந்த ஒரு 50,000 தள்ளுபடி பண்ணி விடுங்க. நானா இந்த பாருங்க ரூப்பு கூட போடல. ஜல்லி வாங்கினா, கம்பி வாங்கினா, சன்ட்ரிங் பழவை அடிக்கிறதுக்கு பழவை வாங்கினா, ஒன்றுமே பணத்துக்கு வழி இல்லாத உக்காந்துக்கிறான். தயவுசெய்து கூட்டுறவு பேங்கில் தான் வச்சுக்கிறேன் நகைய. ஒரு 3,000 வெறும் 50,000 தான் வச்சேன். வச்சு 1 வருஷம் ஆகுது. தயவுசெய்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி விட்டுரும். நானா ரொம்ப கஷ்டமாகுதுண்ணா. இந்த மாதிரி என் சொந்தக்காரங்க 10 ரூபாய் 1 பைசா கூட தரல. நானா நீங்களாம் உங்களை அண்ணன்னு ஒரு உரிமையா கூப்பிடுறேன். நானா கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. செங்கல் இல்லை, ஜல்லி இல்லை, மணல் இல்லை, என்ன பண்ண போறேன்னே தெரியல. நானா வெறும் ரூ போட்டு உள்ள வெறி மாதிரி பூசின குத்தனை வந்துடுறானா. ஒரு உதவி செய்யணாண்ணா, தயவுசெய்து ஏமாத்திரானா. இதுமாரி என் பேர் சொல்லி சந்திரனோட நகை கூட்டுறவு பேங்க்ல தள்ளுபடி பண்ண முடியும்னு செய்தியில் கூட போட்டுக்கணாண்ணா. கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணாண்ணா.